பாஸ் செல்வியே இங்க வந்து ஒர்க் பண்றப்போ அங்க எப்படி பாஸ்? டேய் அன்னைக்கு ஏதோ இன்டர்வியூக்கு வந்தால அர்ச்சனா, அவளை கூட்டு போயிடு. ஆமா, அப்ப நீங்க எப்போ வருவீங்க? டேய் எனக்கு லொகேஷன் ஷேர் பண்றா, முதல்ல இதை முடிக்கட்டும். ஓகே பாஸ். சீக்கிரம் போ. செல்வி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? போலாமா? போலாம் சார். ஆக்ஷன். இந்த பாருமா, நல்லா டென்ஷனா யாரா இருக்கிறாங்களா பாரு. ஈஸியா டென்ஷன் ஆகிற மாதிரி எவனா தெரிஞ்சான்னு வச்சுக்க, அவங்க கிட்ட பேச்சு கொடு. அப்பதான் கொஞ்சம் பயங்கரமா டென்ஷன் ஆகி பிரச்சனை பண்ணுவாங்க. நம்மளுக்கும் புட்டேஜ் நல்லா கிடைக்கும். புரியுதா? ஓகே சார். நான் எவ்வளவு கூலா இருக்கிறவங்களையும் ஈஸியா டென்ஷன் ஆக்கிடுவேன், தெரியும்ல? என்ன டென்ஷன் ஆக்காத, எனக்கு தெரியும் நீ எவனாலும் டென்ஷன் ஆக்குன்னு. பாஸ் உன்னை கரெக்டா தான் செலக்ட் பண்ணிக்க. என்னது? ஒண்ணும் இல்லம்மா, நீ கரெக்டா பண்ற. நாகேஷ், இந்த இடத்துலதான் கான்செப்ட்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இதுக்காக நீங்க ஒரு ஆளை தேடி புடிச்சு அவனை டென்ஷன் ஆக்கி ஷூட் பண்றதை விட பேசாம அந்த கேரக்டரை நானே நடிச்சிடறேனே. நீ கூட லாஸ்ட் டைம் நான் நடிக்கும் போது சூப்பரா நடிக்கிறான்னு சொன்னீங்களே. ஓகே, எனக்கு போகணும்டா. யோ, அது வேற மாதிரி ஷோயா, இது மாதிரி வேற ஷோயா. இதே மாதிரி பேசினிருந்தா அவ்வளவுதான். ஓகே, சப்போஸ் தேவைப்பட்டா நான் உன்னை எடுத்துக்கிறேன். புரியுதா? ஓகே, மூடி நில்லு. ரொம்ப ஓவரா பேசுறானே. வாங்க மாட்டாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. பாஸ் தாயே தம்பி, ஏதாவது தர்மம் போடுங்க தம்பி. அடிப்பும் வராது. உன்னை வச்சு நான் என்ன பண்ண? நல்லா இருக்கணும். தர்மம் போடுங்கம்மா. இல்லங்க, இந்த மலரை எங்க தேடு? சுத்திட்டு இருக்கேன். ஏய் மலர், விட்ட மாட்டேன்டினா. உனக்கு எப்படியாவது உனக்கு கண்டுபிடிக்கிறேனா? ஐயா ஏதாவது தர்மம் போடுங்க ஐயா. தொடிக்கலாமா ஐயா? சாப்பிட்டு ஓயா, முடிஞ்சதை போடுங்க ஐயா. ஐயா போன்றல்ல அங்க பாத்தியா? அந்த ஆளு பிச்சைக்காரகிட்ட எவ்வளவு டென்ஷன் ஆகிறான் பாத்தியா? அவனை போய் வெறுப்பேத்தன்னு வச்சுக்க, இன்னும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவான். நம்மளுக்கும் கண்டென்ட் கிடைச்சிரும். ஓகே சார், நான் போமா கூட போட்டா ஒழுங்கா நடிக்கலாம். ஒன்னு அனுப்புறேன். அனுப்புவேன். ஒரு ஏடியா மேல அனுப்பிடுவேன். ஹாய் சார். அங்க பாரு, இன்னைக்கு போக்கஸ் வச்சுட்டேன்டா. கிழிச்ச ஏய், என்ன பாக்குற? இப்ப என்ன போட்டோ எடுத்தல, அத காட்டு. ஏய், நான் எதுக்கு உன்னை போட்டோ எடுக்க போறேன்? அதான் நானும் கேக்குறேன், எதுக்கு என்ன போட்டோ எடுத்த? கண்டென்ட். ஏய், என்ன பைத்தியமா நீ? நான் தான் உன்னை போட்டோ எடுக்கலன்னு சொல்றேன்ல. இல்ல இல்ல, நீ எடுத்தத நான் பார்த்தேன். எங்க போனை காட்டு. காட்டு, போனை காட்டு. ஏன் தயங்குற? அட யாரு இவ? ஏய், எங்க ஓடுற? மரியாதையா போனை காட்டு. என்ன பாஸ் முட்டிக்கிச்சே? போனை காட்டுன்னு சொல்றேன்ல. ஏய், நான் சும்மா ஏதாவது உளறிட்டு இருந்தா என்ன பண்றது இவரு? ஏயா, பொம்பளை பிள்ளைய போய் கைய வாங்குற, என்னைய பிரச்சனை உனக்கு? சார், இவன் என்ன போட்டோ எடுத்திருக்கான். நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. போனை காட்ட சொல்லுங்க சார், போட்டோ இல்ல நான் போயிடுறேன். ஏய், அதெல்லாம் காட்ட முடியாது. அதான் சரி. பாத்தீங்களா, போட்டோ எடுத்திருக்கான், அதான் காட்ட மாட்டேங்கிறான். ஐயோ, போட்டோ எடுக்கலனா போனை காட்டையா? போட்டோ போன்ல இல்லனா நாங்க கொடுத்துறோம். காட்டியா? போனை காட்டு. இந்த போட்டோ எடுக்கறியா? அப்ப போனை காட்டு தைரியமா? காட்டு. போனை குடியா? போட்டோ இல்லனா திருப்பி கொடுத்துறோம். அதான் கேக்குறாங்க. ஐயோ, பொம்பளை பிள்ளை நீ கை நீட்ட. ஏமா இப்படி வாமா நீ? சும்மா அடிக்கிறதுலயே இருக்குற. டேய் என்னடா? வாங்க பாஸ். என்னாச்சு? சூப்பரா ஒரு ஆள் மாட்டிருக்கா பாஸ்.
உண்மையாவே டென்ஷன் ஆகி அக்ஷராவே அடிக்கிற அளவுக்கு போயிட்டான் பாஸ். அப்படியா? எங்க காட்டு. போன குடுக்குறியா என்னப்ப? கேட்டுட்டே இருக்கிறோம். நீ சொல்லிட்டே நல்லா இருக்கோம். போன் போலீஸ்க்கு phone பண்ணுங்க. இப்படி பண்றீங்க? இல்லையான்னு பார்த்துட்டு திருப்பி கொடுக்க போறோம். டேய் இரா ஓடிடுற மாதிரி இவனாடா? இந்த பாரு, போனை பாஸ், கொடு. இவன் உனக்கு போட்டோ தெரியுமா? இருக்கா இல்லையான்னு டேய், பார்த்துட்டு இருடா. அந்த அப்படியே போனெல்லாம் அப்படியே ஒண்ணும் அப்படியே வேணாம். அப்படியே சரிப்பட்டு பிடிச்சுக்கோடா. வரானாயா? என்னையா பார்த்துட்டு இருக்கீங்க? அடிச்சு போனை புடுங்குங்க. ஏய், ஆ, டேய், வாங்க. ஆ, போடு. கட்சி வைக்காதடா. போடுயா. போனை முதல்ல பாஸ், வாங்க. ஏய், அடிக்க போறாங்க பாஸ். ஏய், பிராங்க் ஷோ தடுத்து நிறுத்தலாம் பாஸ். டேய் ஆ, சும்மா வா, புடுங்க. இல்லாத, போனை வாங்கியா. என்னண்ணா யாருமே வரல. இவங்க இப்படிதாம்மா எடுப்பாங்க. இத நாளைக்கு ஏர்ல பார்த்தாதான் நமக்கே தெரியும். இதுதான் ரியாலிட்டியா. கொஞ்சம் விட்டா பொதுமக்கள் அவனை பொழுதுருவாங்க பாஸ். டேய் இரா அடிக்கட்டும்டா. சும்மா இரு. என்ன பாஸ் இப்படி சாதாரணமா சொல்றீங்க? விட்டா பிரச்சனை எடுக்குது பாஸ். டேய் ஒரு பிரச்சனையும் ஆகாது, அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ அப்படியே ஸ்டடியா புடி. போன ஏறுடா. போன எடு. வாங்க. அன்லாக் பண்றா. அன்லாக் பண்ணு. டேய் வாடா அன்லாக் பண்றா. லாக்கு வேற இது. இப்ப தெரியும் நம்ம பௌசி. நிறுத்துங்க. என்ன? என்னடா இது போட்டோவையும் காணும் ஒண்ணும் காணும். மாட்டிக்கிட்டோமா? பாஸ் உண்மை தெரிஞ்சிச்சு பாஸ். பப்ளிக் அக்ஷரா மடக்கிறதுக்குள்ள நம்ம போலனா பிரச்சனை ஆயிடும் பாஸ். இது புடிங்க பாஸ். டேய், இரா. சரி போ, போ. பாஸ் 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 சாரி பாஸ், சாரி பாஸ். இது ஒரு பிராங்க் ஷோ பாஸ். அங்க பாருங்க ஒரு கேமரா செட் பண்ணிருக்கேன். இதோ இங்க பாருங்க, இங்க ஒன்னு செட் பண்ணிருக்கேன். ஆமா சார், எல்லாம் சாரி செட்டப் பாஸ், சார். சாரி பாஸ். என்னையா எப்ப பார்த்தாலும் பிராங்க் ஷோன்ட்டு. உங்களுக்கும் சாரி பா. அறிவே இல்லையா உங்களுக்குலாம்? சரி. சரிங்க பிடிங்க பாஸ். நீ வாமா போலாம். வா போலாம். ஏய் பிராங்க் பண்றதுக்கு நான் தான் கிடைச்சேன் நமக்கு. மன்னிச்சிருங்க பாஸ், தெரியாம நடந்துச்சு பாஸ். சார் 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 அது வந்து- சாரி சார், சாரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். அதான் பசங்க பிராங்க்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு சார் இவ்வளவு டென்ஷன்? இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பாவம் சார். எப்ப பார்த்தாலும் அடி வாங்கிட்டே இருக்கீங்க. பஞ்சிங் பேக் மாதிரி ஆயிடுச்சு சார் உங்க நிலைமை. இல்ல எனக்கே ஆக்சுவலி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சார் என்ன சார் முறைக்கிறீங்க? உண்மையாவே நான் வருத்தப்படுறேன் சார். ஆக்சுவலா நாங்க ஒரு பிராங்க் வீடியோ சார். ஏன் சார் அடங்குங்க. அன்னைக்கு அங்க தடுக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருந்துச்சு, இங்க யாருமே இல்ல சார். அதான் வேண்டாம். ஓகே டே வாங்கடா. டோன்ட் டேக் இட் பர்சனல். ஓகே வாடா. யார் பாஸ் இவரு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், வாங்கடா. சரி, சரி. அது ஒரு வேஸ்ட் பீஸ். ஓஹோ, 2 பேரும் ஒரே சேனல்ல தான் ஒர்க் பண்றீங்களா? மலர் கண்டுபிடிச்சிட்டேன்டி உன்னை. உன் சேனல் எதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுடி. வரேன். அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினேல, இன்னைக்கு பப்ளிக்கை விட்டு என்ன வரம் விழுக்கிறீங்களா? இனி உன்னைய விட மாட்டேன், எனக்கு இவனைய விட மாட்டேன்டி. முதல்ல க்ளோஸ் வச்சா அப்புறம் கிட்ட வந்து பாரு பாரு, நீ அங்க பாரு, அங்க பாரு. ஏய் நீ பாரு, அப்படியே க்ளோஸ் வச்சா. நீ வா, நீ வா. ஐயோ ஐயோ ஐயோ. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. தெரியுதா? ஒரே காமெடி ஆகி போச்சு. இவனை வச்சா பிராங்க் வீடியோ எடுத்தீங்க? ஆமா மேடம், இவர் தான் அங்க இருந்ததுலயே கொஞ்சம் டென்ஷனா இருந்தாரு. ஈஸியா ப்ரோ ஒர்க் பண்ணிடலான்னு. இடியட். இவன் எவ்வளவு மோசமானவன்னு தெரியுமா? இவனை போய் பப்ளிக்ல வச்சு. இல்ல மேடம், இல்ல அடிக்கிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டு பிராங்க்னு சொல்லலாம்னு பார்த்தேன். ஆனா என்ன ஆனா? அதுல மேடம், உன் பாஸ் தான் இதை ஷூட் பண்ணாரா? இல்ல மேடம். மேடம், என்ன பாஸுக்கு இவன் மேல என்ன காண்டுன்னு தெரியல மேடம், அப்படியே அடிக்கிட்டுன்னு விட்டாரு மேடம். அவரு சொன்னாருன்னா நீ அடிக்க விட்டுருவியா? போய் தடுத்திருக்க வேண்டாம்? இல்ல மேடம், வீடியோவும் நல்லா வந்திருக்கு, கண்டென்ட்டும் நல்லா கிடைச்சது. அதான் மேடம். என்ன இதெல்லாம்? எது? என்ன? ஓ பிராங்க் வீடியோ. இது பிராங்க் வீடியோவா? வேணும்னே நம்ம பண்ண மாதிரி இருக்கு. இத வச்சு நாளைக்கு அவன் எவ்வளவு பிரச்சனை பண்ணுவான்னு தெரியுமா? மேடம்
நமக்கு தான் பிரச்சனை. ஏங்க இவ்ளோ பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அத நம்ம டெலிகாஸ்ட் பண்ணலாம். அவனுக்கு இந்த அடியெல்லாம் தேவைதான். அன்னைக்கு அவன் என்கிட்ட அரைகுறையா வாங்கிட்டு போனான்ல. இத பாரு, இது சேனல். இங்க நாம ஒர்க் பண்றோம். இங்க ஒர்க் மட்டும் தான் பார்க்கணும். தேவையில்லாத பர்சனல் கோவத்தெல்லாம் இங்க காட்ட கூடாது. ம். நாகேஷ், சொல்லுங்க மேடம். இந்த ஹார்ட் டிஸ்க ஸ்டோர் ரூம்ல போட்டுரு. இது ஏர்ல வரவே கூடாது. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் மேடம். நாகேஷ், சொல்லுங்க மேடம். அவன் அடி வாங்கின கிளிப்ப மட்டும் என் போனுக்கு அனுப்பு. ஓகே மேடம். பஸ் இவர் யார் பஸ்? உங்களுக்கும் இவனுக்கும் என்னதான் பிரச்சனை? மேடத்துக்கும் இவனுக்கும் என்ன பிரச்சனை? மேடம் எதுக்கு இப்படி சொல்லிட்டு போறாங்க? டேய், இவன் தாண்டா அன்னைக்கு ஆசிரமத்துல என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு ஓ, போனவன். அவனா இவன்? பஸ் இப்படி தெரிஞ்சிருந்தானா இவனை சார் மோர்னே கூட்டிருக்க மாட்டேன் பஸ். அப்படியே உள்ளே இறங்கி 4 ஊக்கு ஊனி இருப்பேன் பஸ் அவனை. விடுறா பாத்துக்கலாம். ஏற்கனவே அவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நல்லா கொடுத்தாச்சு. பஸ் இப்ப இந்த கிளிப் என்ன பண்ண போறீங்க? இத டெலிகாஸ்ட் பண்ண வேண்டாம்னு மேடம் சொல்லிருக்காங்கல்ல. இத அப்படியே விட்டுறலாம்டா. வேற பாத்துக்கலாம், விடு. எவ்வளவு அழகா அருமையா எடுத்து வச்சிருக்கோம். அப்படியே எந்தெந்த ஆங்கிள் பார்த்து வச்சோம். இத போய் 2 பேரும் வேணான்றாங்களே, என்ன பண்ணலாம்? பாருங்க, நல்லா போன பாருங்க. கால் மேல காலை போட்டுக்கிட்டு நல்லா சொகுசா போன பாருங்க. உட்காருங்க அத்தை. நீங்க வந்துட்டு கையும் ஓடல காலும் ஓடல. மணி மட்டும் இப்ப இருந்திருந்தா வச்சிருங்க. வானத்தை பூமி குதிச்சிருப்பா அத்தை. நல்லா குதிச்சிருப்பா. அதான் அவதான் இல்லையா, வேலைக்கு இல்ல போயிட்டா. ஆமா அத்தை, வேலைக்கு போயிருக்கா. நீங்க உட்காருங்க, நான் ஏதோ குடிக்க எடுத்துட்டு வரேன். அது என் ஃப்ரெண்ட் ஆபீஸ்ல போற வேலைக்கு. ஓஹோ, என்ன வேலை மாப்ள? இது அக்கவுண்ட்ஸ் பாத்துக்கிறா. நான் தான் அவளை வேலைக்கு அனுப்பாதீங்க, வேலையை விட்டு நிறுத்துங்கன்னு சொன்னேன்ல. ஏன் இன்னும் பண்ணலாத நீங்க? இல்ல அத்தை, அவ ஆசைப்பட்டு போறா, அதான் கொஞ்ச நாளைக்கு போகட்டும்னு. ஏன் மாப்ள, நெசமாவே அவ ஆசைப்பட்டுதே வேலைக்கு போறாளா? ஆமா அத்தை. ஏங்க, என்னைய பார்த்து என் மூஞ்சிய பார்த்து சொல்லுங்க. நெசமாவே அவ ஆசைப்பட்டுதே வேலைக்கு போறாளா? ஏன் வேற எதுவுமே பிரச்சனை இல்லைங்கிறீங்களா? அத்தை, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அப்புறம் ஏங்க என் பொண்ணை வீட்டு வேலைக்கு வேலைக்காரியா அனுப்புறீங்க? அத்தை அப்படி இல்ல. அப்படி கூப்பிடாதீங்க. இனிமேல் எப்பயுமே அப்படி கூப்பிடாதீங்க. என் பொண்ணுகிட்ட பேசலனாலும் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தானங்க இருந்தேன். ஏன் அது நீங்க என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிறீங்கிற மரியாதைனால தானே. ஆனா இன்னைக்கு என் பொண்ணு அந்த கோலத்துல நான் பார்த்ததுக்கு அப்புறம் இனி மாப்பிள்ளையாச்சு மண்ணாங்கட்டியாச்சு. நீங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு நல்லா ஜாலியா கால் மேல கால் போட்டுக்கிட்டு நல்லா மொபைல பாத்துக்கிட்டு சொகுசா இருப்பீங்க. ஆனா என் பொண்ணு 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சு உங்களுக்கு சோறு போடணுமா?